அனைவருக்கும் முத்துராஜ் யூடியூப் சேனலினுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்களை இதன் மூலம் சந்திக்கிறேன். சில வீடுகளில் சில பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பதில் காலதாமதம் ஏற்படுது. அந்த காலதாமதத்தை தவிர்ப்பதற்கு மயிலாடுதுறை பக்கத்தில் திருமணஞ்சேரி அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த தடைகள் நீங்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு வெளியிடுறேன். இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சில தகவல்கள் யாருக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த தகவல் உபயோகப்படும் அப்படின்னு நம்புகிறேன். திருநெல்வேலியிலேருந்து இரவு 9:30 மணிக்கு 2 ட்ரெயின் இருக்குது. ஒன்று செந்தூர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் சில நாள் இருக்கும், சில நாள் இருக்காது. வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்குது. அது இரவு 9:30க்கு 2 ட்ரெயினுமே ஒரே டயத்தில் தான் கிளம்புது. இங்கேருந்து மயிலாடுதுறைக்கு டிக்கெட் 165 ரூபா. இங்கே காலையில் ஒரு 6:30க்கு போயிடுது. கிராசிங் அதிகமாக விழலை அப்படின்னா சீக்கிரம் போயிடும். இல்லைனா ஒரு 6 மணி 6:30 மணி ஆகுது. அங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே நீங்கள் குளிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்து வரக்கூடிய தூரம் வந்தீங்கன்னா, மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கும்பகோணம் போகிற பஸ்ஸில் குற்றாலம் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். அதுக்கு டிக்கெட் 10 ரூபா. சில பஸ்ஸில் 15 ரூபா டிக்கெட்டு. ஒரு 10 மினிட் ட்ராவல். குற்றாலத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து திருமணஞ்சேரி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு மினி பஸ் இருக்குது. அதுக்கு 15 ரூபா டிக்கெட்டு. 20 மினிட்ஸ் ட்ராவல், 20 நிமிஷம் ட்ராவல் ஆகுது. அங்கே நம்ம கோயிலுக்கு வழக்கமாக நம்ம கோயிலுக்கு போனோம்னா தேங்காய் பழம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. 150 ரூபா அந்த ஆஃபீஸில் கட்டிட்டா அவங்க ஒரு தேங்காய், சின்ன பூவாக ஒரு 1.5 சான் இருக்கும், ஒரு அரளிப்பூ, 2 சின்ன மாலை தராங்க. பிறகு மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், இப்படி சில பொருள்கள் கொடுக்காங்க. அவர் அந்த பூசாரி ஒரு 5 நிமிஷம் ஒரு இதை பற்றின விளக்கங்கள் சொல்லுவார். பிறகு ஒரு 10 மினிட்டில் அந்த பூஜை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா, 8 மணிக்கெல்லாம் போயிடலாம், 8:30க்கெல்லாம் போயிடலாம். ஒரு 1 ஹவரில் இந்த இதுகள்லாம் முடிஞ்சுதோம். அங்கே கோயிலில் பூஜை ஒரு மொத்தமே ஒரு 15-20 நிமிஷம்தான். ஒரு 9:30க்கு வெளியில் வந்துடலாம். 9:30க்கு நீங்கள் வெளியில் அங்கே ஒரு சின்ன கடை இருக்குது. அந்த திருமணஞ்சேரிங்கிற ஊர் மிக மிக சின்ன ஊர். பஸ்ஸெல்லாம் போகிறதுக்கே ரோடெல்லாம் ரொம்ப அகலம் கம்மியான ரோடுகள், கிராமம், சுற்றி வயக்காடு. அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. அதில் இட்லி நல்லாயிருக்கு. 7 ரூபா ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து குற்றாலம் குற்றாலத்துலேருந்து கும்பகோணம் 30 ரூபா டிக்கெட்டு. 1 ஹவர் ஜேர்னி. கும்பகோணம் நீங்கள் அங்கே பார்க்க வேண்டிய கோயில்களை பார்க்கலாம். அல்லது திருநாகேஸ்வரன் இருக்குது, ராகு பரிகார ஸ்தலம். அது ஒரு 12-12:30க்குள்ளே ரீச் ஆனால் தான் அந்த கோயிலை பார்க்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே தங்கிறதுக்கு இடம் இருக்குது. கோயிலுக்கு உள்ளேயே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருக்கும் ஒரு கோயில் வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ளே, அந்த கேம்பஸுக்கு உள்ளே அதில் ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அதில் நீங்கள் அழகாக படுத்து கூட தூங்கலாம். அந்த அளவுக்கு வசதி இருக்குது. 3:30 மணிக்கு பூசாரி வர்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நட திறக்காங்க. பார்த்துட்டு கோயில், பெரிய கோயில், நல்லா அழகாக இருக்குது. அங்கே ராகு பரிகாரம் பண்ண விரும்புகிறவங்க பண்ணலாம். பண்ணதாக இருந்தால் காலையிலே போனால் ரொம்ப நல்லது. அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகம், 2000-3000 வாங்குகிறாங்க. அது அங்கே போர்டிலே, அறநிலையத்துறையினால் போர்டிலே எழுதி போட்டிருக்காங்க. அதை போயிட்டு வரலாம். கொஞ்சம் வசதி இருந்தால் அப்படின்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணி அங்கே தஞ்சாவூர் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த பதிவு திருமண தடை அகலுவதற்காக, அந்த குழந்தைகளுக்காக போடுதே, உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.